Awesome Maths Class students க்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல இருக்கிற இந்த கிராஃப் சம்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கிராஃப் பார்த்து எப்படி வித்தின் செகண்ட்ஸில் ஆன்சர் எழுதுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். அந்த இன்ட்ரோ உங்களுக்கு வேணாம், இந்த சம்மோட ஆன்சர் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட் 1 minute மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இந்த சம்மோட ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எப்படி போடுறது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த இன்ட்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்டர் 2 பாலினாமியல்ஸ். எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலினாமியல்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பாலினாமியல்ங்கிறது வந்து ஒரு அரித்மெட்டிக் காம்பினேஷன் ஆஃப் எ கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ உங்களுக்கு லோயர் கிளாஸஸ்லேயே தெரியும், இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த மாதிரி எக்ஸு ஒய்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை பார்த்திங்கன்னா இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அரித்மெட்டிக் காம்பினேஷன் ஆஃப் எ கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா, இதை தான் வந்து பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் லீனியர் பாலினாமியல், குவாட்ரட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல், ஃபோர்த் ஆர்டர் பாலினாமியல், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ லீனியர் பாலினாமியல்னால் எக்ஸ் பவர் 1, இங்கே எக்ஸோட பவர் பார்த்திங்கன்னா 1ன்னு இருந்தால் லீனியல். குவாட்ரட்டிக்னால் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் க்யூப்னால் கியூபிக் பாலினாமியல், இப்படி நிறையா போகும். ஸோ நமக்கு இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாலினாமியலோட ஜீரோஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே குவாட்ரட்டிக் பாலினாமியலை தான் உங்கள் புக்கில் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கிராஃபிலேருந்து தான் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல். நீங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் அதை சால்வ் பண்ணுவீங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அந்த வேல்யூஸ் தான் இதோட ஜீரோஸ். ஸோ இது இன்னொன்று எப்படி பண்ணலான்னா, இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஃபுல்லாக ஜீரோ ஆகுதோ அதுக்கு பேர் தான் ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல். ஓகேவா? ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா பாலினாமியல் ஆஃப் எக்ஸ். ஓகே, பாலினாமியல் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஃபுல்லாக ஜீரோ ஆச்சு அப்படின்னா அதுதான் இந்த பாலினாமியலோட ஜீரோஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பி ஆஃப் 1 அப்படின்னு எடுத்திருக்கோம். பி ஆஃப் 1னா எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இது என்ன ஆகும்? 1 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 4. இதுதான் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் 3 மைனஸ் 4னு கிடைக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -7. ஸோ 1 சப்ட்ராக்ட் பண்ணால் -6ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து அப்போ இந்த 1 வந்து இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆகலை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் -1. இங்கே வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பாங்கன்னா 1 - 1 2 - 2 இந்த மாதிரி தான் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது என்ன ஆகும்? -1 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு -1 -4. ஸோ இது 1ன்னு ஆகும். -3 இன்ட்டு -1 +3 ஆகும். -4 ஈக்குவல் டு +4 - 4 0 ஆகும். ஸோ இந்த பி ஆஃப் -1ங்கிறது இந்த -1ங்கிறது இந்த பாலினாமியலோட ஒரு ஜீரோ. இந்த பாலினாமியலுக்கு என்ன டிகிரிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ 2 டிகிரி பாலினாமியல், அதாவது செகண்ட் ஆர்டர் பாலினாமியலாக இருந்துச்சு அப்படின்னா 2 ஜீரோஸ் கிடைக்கும். ஓகேவா? இதே வந்து தேர்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா 3 ஜீரோஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் பி ஆஃப் -1 போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பி ஆஃப் 2, பி ஆஃப் -2 இப்படி நம்ம போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தட் வந்து நீங்கள் சம் அண்ட் ப்ராடக்ட் போட்டிருப்பீங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இல்லைனா நம்மளோட 10th மேக்ஸ் சமச்சீர் கல்வியில் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் சாப்டர்ஸில் கொடுத்துருக்கோம். பாலினாமியல்ஸில் நிறையா ஷார்ட் வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எல்லாம் பாலினாமியல்ஸ் பற்றி ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஏசின்னு எடுத்துப்போம், இதை பின்னு எடுத்துப்போம் இல்லையா?
அதாவது ஏசி அப்படின்னா இதை வந்து ஜென்ரல் ஃபார்மில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதை தான் வந்து ஏசி அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்குது, இங்கே -4 இருக்குது. ஸோ 1ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே -4 கிடைக்கும். பியோட வேல்யூ -3. ஸோ பிக்கு -3ன்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை எப்படி போடுவோம் அப்படின்னா, ஸோ இந்த -4ங்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து -3ஐ கொண்டு வர மாதிரி இருக்கணும் ஆட் பண்ணால். ஸோ -4க்கு வந்து ஃபேக்டர்ஸ் போனால் 2 2s are 4 போடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 1s are 4 போடுவோம். ஸோ 2 2s are 4னா இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைடுக்கு வந்து நீங்கள் மைனஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ 2 2s are 4 இங்கே கிடைக்குது. ஆனால் இங்கே அடிஷன் பண்ணோன்னா 0 ஆகிடும். ஸோ இது வராது. ஸோ 4 1s are 4ல் பிக்கர் நம்பருக்கு தான் நம்ம சைன் கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4 -4 இங்கே +1. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? -3 கிடைக்கும். ஸோ இது வந்து இவ்வளோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி நம்ம வந்து எழுதுவோம், x -4 x + 1 = 0. இந்த மாதிரி தான் நம்ம சம் போட்டிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 4, இங்கே எக்ஸோட வேல்யூ -1. ஸோ இது எப்படி போட்டோம், இதெல்லாம் புரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷார்ட் வீடியோ போய் பாருங்கள். நிறைய பாலினாமியல்ஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம், சம் அண்ட் ப்ராடக்ட் பற்றி நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது தான் பாருங்கள், x = -1ங்கிறது நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் ஜீரோஸ். இப்படி கண்டுபிடிக்கிறது பதிலாக தான் இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ இன்னொரு ஜீரோ என்ன, x = 4. அப்போ P(4) இது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 4² -3 × 4 -4 = இது வந்து நம்ம 0 வருதான்னு பார்க்கணும். ஓகே, 4² is 16, 3 4s are -12 -4. ஸோ +16 -16 0. ஓகேவா? இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், 2 -2 3 -3 அதுக்கப்புறம் 4 போடுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் போட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போது இந்த x² -3x -4ங்கிறதோட ஜீரோஸ் என்னென்னா -1 4. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை ஜீரோஸ் கிடச்சிருக்கு? 2. ஸோ நமக்கு இந்த மாதிரியான பாலினாமியலை கொடுத்துட்டாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டாங்கன்னா இங்கே செகண்ட் டிகிரியாக இருந்தால் 2ன்னு போட்டுடலாம். இதே இங்கே கியூபிக் பாலினாமியல் x⁻3 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3ன்னு போட்டுடலாம். ஸோ இங்கே 4 இருந்தால் 4ன்னு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பாலினாமியலை கொடுக்காம கிராஃபில் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நமக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, இது ஒரு பேரபோலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிராஃப் கொடுத்துருக்கும் போது இதுலேருந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ இந்த எக்ஸோட வேல்யூஸ் தான் இல்லையா, அப்போ இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ தான் பார்க்கணும். எக்ஸ் கோஆர்டினேட்னா எக்ஸ் ஆக்சிஸில் அந்த லைன் வந்து கிராஃப் வந்து எத்தனை வாட்டி டச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஸோ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் தான், அதுக்கப்புறம் இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1, இது வந்து 2. ஸோ இது வந்து நான் கவுண்டிங் தான் போட்டிருக்கேன். ஸோ ஜீரோஸ் என்ன, வாட் இஸ் த ஜீரோஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸ் கோஆர்டினேட்டில் நம்ம போடுவோம் இல்லையா, இங்கே 1 இங்கே 2 இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வரும்போது இது என்ன பாயிண்ட்டை குறிக்குதோ, நம்பரை குறிக்குதோ, 2.5 இல்லை 3 இந்த மாதிரி எது குறிக்குதோ அதை எடுத்து எழுதணும். ஸோ அதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஜீரோஸ் ஆஃப் யர் பாலினாமியல். ஸோ இந்த பாயிண்ட்டை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸைஸ் சம்மில் இந்த மாதிரி கிராஃபில் தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம். ஸோ இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் ஆன்சர் லைன் இருக்குது, அதாவது ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே டச் ஆகலை. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து இங்கே 0. செகண்ட் சம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. தேர்ட் சம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 1 2 3 மொத்தம் 3 பாயிண்ட்ஸில் டச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. ஃபோர்த் சம்மில் பார்த்திங்கன்னா 1 2ன்னு 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 2.
ஃபிஃப்த்து சம்மில் 1 2 3 4ன்னு 4 பாயிண்ட்ஸில் டச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 4. சிக்ஸ்த்து சம்மில் 1 2 3ன்னு 3 பாயிண்ட்ஸில் டச் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.